அதிகாரம் 14. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து அணியணியாய் புறப்பட்டு போகிறார்கள். யூதருடைய சபை பிறக்கிறது. அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட சம்பவம் இஸ்ரவேல் புத்திரரின் சரித்திரத்திலே மிகவும் முக்கியமானது. எபிரேயருக்கு நிருபம் எழுதின ஆசிரியர் இந்த சம்பவத்தை மொத்தமாக தொகுத்து இவ்வாறு சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். எபிரேயர் 11:29. இஸ்ரவேல் புத்திரருக்கு சிவந்த சமுத்திரத்திலே மிகப்பெரிய ஆபத்து உண்டாயிற்று. கர்த்தர் இது பற்றிய காரியங்களை தெளிவாக சொல்லுகிறார். பார்வோன் தன்னுடைய ஜனத்தை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்து வருகிறான். இஸ்ரவேல் புத்திரரோ எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருவதைக் கண்டு பயப்படுகிறார்கள். அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தருடைய நாமத்தினால் உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர்களுடைய சத்துருக்களிடமிருந்து அற்புதமாய் விடுவிக்கிறார். கர்த்தர் இது பற்றிய காரியங்களை மோசேயினிடத்தில் விரிவாக சொல்லுகிறார். கர்த்தருடைய வல்லமையினால் எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ஒன்றோடொன்று சேர முடியவில்லை. கர்த்தருடைய பிரசன்னம் இரண்டு சேனைகளுக்கும் நடுவிலே இருக்கிறது. கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்கிறார். சமுத்திரத்தின் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையிலே நடந்து போகிறார்கள். எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரரை தொடர்ந்து அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசிக்கிறார்கள். கர்த்தர் எகிப்தியரின் சேனையை கலங்க பண்ணுகிறார். கர்த்தர் எகிப்தியரை கடலின் நடுவே கவிழ்த்து போடுகிறார். கடல் பார்வோனையும் அவனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொள்கிறது. அவர்கள் எல்லோரும் சிவந்த சமுத்திரத்திலே செத்து போகிறார்கள். எகிப்தியர் கடற்கரையிலே செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் காண்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைக்கிறார்கள்.